வணக்கம் நேர்களே, அண்ணா பண்பலை 90.4 அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இது உங்கள் அபிமான மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்னைக்கு நாம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வேர்ல்டு போஸ்ட் டே, அதாவது உலக அஞ்சல் தினம். உலக அஞ்சல் தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9ஆம் தேதி உலகளாவிய தபால் ஒன்றியத்தின் ஆண்டு விழாவில் நிகழும் சர்வதேச தினமாகும். இது 1874 சுவிட்சர்லாந்தில் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல் ரொம்பவே சிறப்பாக சுவாரஸ்யமாக போகுது. நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலந்துரையாடுவதற்காக புஷ்பலதா, கலாக்கா 2 பேரும் வந்திருக்காங்க. வணக்கம் கலாக்கா. வணக்கம். வணக்கம் புஷ்பலதா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம போஸ்டல் டே, வேர்ல்டு போஸ்டல் டே, அதாவது உலக அஞ்சல் தினம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னா நமக்கு ஃபோனெல்லாம் வந்துட்டனால நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்பில் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஒரு போஸ்ட்டு நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. என்னென்னா ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ரிசல்ட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டுக்காகவே நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். அப்போ போஸ்ட்மேன் பின்னாடியே போவோம். என்னென்னா அந்த ப்ரமோஷன்ற ஒரு கார்டு நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா அப்படியே அலப்பரியது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு அவ்வளோ ஒரு சர்வீஸ், அதாவது தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள், அதாவது இன்றைக்கி அக்டோபர் 9ஆம் தேதி வேர்ல்டு போஸ்ட் டே. இதை செலிப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களே நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேர்ல்டு போஸ்ட் டே பற்றி சொல்லணுன்னா முதல்ல நம்மளோட ஒருத்தர் இந்தியன் தான், ஸ்ரீ ஆனந்த் மோகன் நருலா அப்படின்றவர். இது நம்ம கொண்டாடணும், இது ஒரு பெரிய சர்வீஸு அப்படின்னு சொல்லி இது கொண்டாடணும் அக்டோபர் 9 இவர் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் போஸ்ட்டுனாலே எனக்கு அட்டாச்சாக இருக்கிறது 2 விஷயம். ஒன்று, ஒரு எமோஷ்னலாக டச்சாக இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா போஸ்ட் மாஸ்டர், அப்பா சார்ட்டிங் போஸ்ட்மேன். ஸோ அந்த சைல்டுஹுட்லேயே ஒரு போஸ்ட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் நான் போஸ்ட் கூடவே வளர்ந்தேன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஸ்டாம்புக்காகவே நான் அப்பாவையும் தாத்தாவையும் தாஜா பண்ணி இந்த ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வாங்க, அந்த கண்ட்ரி இதை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ கூட என்கிட்ட அந்த ஸ்டாம்ப் புக் இருக்குது. அந்த ஸ்டாம்ப் புக்கு இட் இஸ் ரியலி அ ட்ரெஷர் ஃபார் மீ. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குப்பா புஷ்பலதா. நீங்கள் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியே போஸ்ட் ஆஃபீஸ், ஏன்னா அப்பா தாத்தா எல்லாமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொன்னீங்க இல்லையா, இது உங்களுடைய ஹாபியா? அது ஆமாம், என்னோடய ஹாபி. இப்போ என் பசங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போனால் அவங்க ஒரு பரம்பரை சொத்துன்ற மாதிரியே இப்போ அது எங்களோட ஜெனரேஷன்ஸ்க்கு போகுது. என்னோட ஸ்டாம்ப் புக் இட்ஸ் ஜென்ரேஷன் கிஃப்ட். சூப்பர். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்கும் இல்லையா. ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அதாவது காசெல்லாம், அதாவது மணிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அந்த மாதிரி ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சூப்பர். போஸ்ட் டே அப்படின்னு சொல்லும் பொழுதே ஓகே, ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, புஷ்பலதா மேடம் சொன்னதை கேட்டேன். நான் எனக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் என்னன்னு கேட்டால், நாங்களும் படிக்கிற காலத்தில் அந்த கார்டு, இன்விடேஷனு, க்ரீட்டிங்ஸ் இதெல்லாம் வரும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ராக்கியெல்லாம் வரும், அதை பிரித்து பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப அந்த மாதிரி நாங்கள் வெளியில் அனுப்புவோம், அங்கேருந்து எங்களுக்கு வரும். அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த அஞ்சல் தின வரலாற்றை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள். இந்த வேர்ல்டு போஸ்ட் டே ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணுன்னா 1874 யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1969ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பானின் தலைநகரான டோக்கியோவில் இதே மாதிரி மாநாடு மறுபடியும் நடந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய குழுவின் உறுப்பினரான ஸ்ரீ ஆனந்த் மோகன் நருலா இந்த தினத்திற்கான முன்மொழிவை சமர்ப்பித்தார்.
அதிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி போஸ்டல் டே ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே உள்ள மற்றவர்களுக்கு கடிதம் எழுதும் திறனை அறிமுகப்படுத்தியது இந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். உலக அஞ்சல் தினம் 1969 தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்தே அஞ்சல் சேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாட்டங்களில் பங்கேற்றன. எவ்வளவு சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாடுகளில் உள்ள தபால் நிலையங்களில் சிறப்பு முத்திரை சேகரிப்பு, கண்காட்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சல் துறை எப்படிலாம் வந்தது, அதனுடைய அந்த வரலாறை பற்றிய ஒரு குறிப்புகள், அதை பற்றிய ஒரு பட்டறைகள்லாம் ரொம்பவே சிறப்பாக நாடகங்கள் மூலமாகவும் நடத்தி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, தபால் அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பல நூற்றாண்டுகளாகவே வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் ஒருவருக்கொருவர் கடிதங்களை அனுப்பினர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடிதங்கள் அனுப்புறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் எடுத்த உடனே மெசேஜ் போடுறோம், உடனே கிடச்சிடுது. அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு லெட்ரு போட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 வாரம் ஆகும் அந்த லெட்ரு போய் கிடைக்கிறதுக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது சில விஷயங்கள் இன்பமாகவும் இருக்கும், சில விஷயங்கள் துன்பமாகவும் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்தை நான் பேசியிருக்கேன், நீ தாய் மாமன் அண்ணன் நீ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெட்டரில் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஓஹோ, கல்யாணம்லாம் வருது, எல்லோரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போல்லாம் நம்ம உடனே நைட் ஏறினோம்னா காலையில் போய் இறங்கிடுறோம். அப்படி கிடையாது அந்த காலத்துலலாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகணும் அப்படின்னு சொன்னாலே நேரங்கள் எடுத்துக்கும். அதாவது 1 வாரம் வரைக்கும் டைமிங், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நேரங்கள்லாம் எடுத்துக்கும். அதே மாதிரி அந்த கொண்டாட்டங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கெல்லாம் ஒரு நாளிலேயே முடிஞ்சு போகுது இல்லைங்களா கல்யாணம். அன்றைக்கெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்குமே, அதாவது நம்ம சுற்றத்தாரோடு இருந்து அந்த கல்யாண காட்சிகள்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த தபால் மூலம் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான். பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ பேங்க்லலாம் போனீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட்டர் இருக்குது, நிறைய இதெல்லாம் ஸ்கீம்லாம் இருக்குது. அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கா? போஸ்ட் ஆஃபீஸு இப்போ ஒரு வங்கி மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு பேங்க்கில் கொடுக்குற மாதிரி இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது, பிபிஎஃப்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி மணியை டபுள் பண்ணுற மாதிரி கிசான் விகாஸ் பத்ரான்ட்டு இருக்குது. இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு மேலே சேவிங்ஸ் பண்ணால் கூட நல்ல ரிட்டர்ன் வர ஸ்கீம்ஸு இப்போ புதுசாக இருக்கிற இப்போ மாடர்ன் பசங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸு இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குங்கம்மா. அது மட்டும் இல்லை கலாக்கா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிசான் விகாஸ் பத்திரம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் காசு தான் வச்சுருந்தாங்க அந்த டைமு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டாங்களா, அந்த அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட அது ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த நம்ம பணம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு டபுளாகவே கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் நமக்கு அமௌண்ட் வரும்பொழுது நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக கூட இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி இருக்கிறது டவுட்டு, ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்னால் ஒரு நம்பிக்கை தாங்கம்மா. சின்ன வயசுலேருந்து எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸில் தான் காசு போடணும், போஸ்ட் ஆஃபீஸில் தான் காசு போடணுன்ட்டு அது ஒரு எமோஷ்னல் பாண்டு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைப்பா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபே வந்துருச்சு, என்னென்னவோ சொல்கிறீங்க இல்லையா. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணி ஆர்டர் தான். பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் மணி ஆர்டர் பண்ணி தான் நம்ம பணம் அனுப்பணும். அது நிறைய பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பணும்னா மணி ஆர்டர் மூலம் தான் அனுப்பணும். அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் என் பையன் பணம் அனுப்புவான் அப்படின்னு, போஸ்ட்மேனை எப்போ வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வாழ்க்கையிலுமே பார்த்தா அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே போஸ்ட்மேன் தான் கொண்டு வருவார் இல்லையா, ஸ்கூலோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ அதே மாதிரி வெறும் பாஸ் ஃபெயிலுன்ற செய்தி மட்டும் இல்லை, போஸ்ட்மேன்றது ஒரு நல்ல செய்தி, ஒரு கல்யாண செய்தி அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தார்னா அவரை தேவதையாக எல்லாரையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவர் ஏதாச்சும் ஒரு கெட்ட செய்தி, யாரோடு இறந்துட்டாங்க அப்படின்னு எதனா செய்தி கொண்டு வந்தார்னா, கடங்காரன் இவனையே எடுத்துகிட்டு வந்து இந்த செய்தியை நம்மக்கிட்ட கொடுத்தான்ற மாதிரி ஒரு எமோஷ்னலாக எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லும்போது நானும் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டால், நாங்கள் பணம் அனுப்பி வைப்போம். ஆனால் அந்த ஊரில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த போஸ்ட்மேனுக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அதாவது அவர் என்னென்னா அந்த ஊருக்குள்ளே போனாலுமே எல்லாரும் அவரை சுற்றி நின்றுக்குவாங்க. அப்போ இந்த போஸ்ட்மேன் கேட்பார், எங்கள் மாமியார் பேர் கோமதி அம்மாள், கோமதி அம்மா உன் பையன் பணம் அனுப்பிச்சிருக்கான் பார், சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருக்கான், என்னமோ பெரிய இது மாதிரி ஒரு நாங்கள் அனுப்புறது 2000 தான். ஆனால் அதை வந்து பெருமையாக அவர் சொல்லும்போது எங்கள் மாமியாருக்கு அப்படியா போஸ்ட்மேன் வருவார்னு காத்துட்ருப்பாங்க. அவர் ஒரு நாள் வரலனா கூட, ஐயா என் பையன் பணம் அனுப்பிச்சிருக்கான், நேற்று வரவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊருக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். போஸ்ட்மேனுக்கும் இந்த இடத்துல இவங்க நம்ம அட்ரஸே அனுப்பலைனா கூட பரவாயில்ல, நம்பர் மட்டும் போட்டால் போதும், இந்த ஊருன்னு தெரிஞ்சாலே போதும், அவர் போய் அழகாக கொண்டு போய் கொடுத்துருவார். அந்த சலுகையெல்லாம் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை கலாக்கா, நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகத்தில் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10 தேதிக்குள்ளே அதை முதியோர் தொகை, அதாவது பென்ஷன் காசு இல்லையா, அந்த முதியோர் தொகை வரதுக்காக அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள். நம்ம என்ன சொன்னாலும் சரி, இல்லை கொஞ்ச நேரம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வாங்க, போஸ்ட்மேன் வரதுக்கு லேட் ஆகும், ஈவினிங் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அந்த கல்லுலேயே உட்காந்துருப்பாங்க. அவர் கொடுத்து வாங்கின பிறகு தான் அமைதியாவாங்க பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போஸ்ட்டு லெட்டர் அனுப்பணும், அந்த மாதிரி செய்திகளையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொருள் அனுப்புறது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அஞ்சல் அலுவலகத்தில் பணிபுரியும் அன்பர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் இப்போ நாம் கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், இன்றைக்கி உங்களை பற்றி எங்களுடைய அண்ணா சமுதாய வாழ்க்கை மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க மேம். என் பேர் ஜெயந்தி மேடம். நான் மேடவாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையத்தில் ஒரு அட்வைஸராக இருக்கேன். நான் போஸ்டல் அட்வைசர். இன்னும் இந்த ஸ்கீமில் போடணும் பண்ணணும் அப்படின்ற வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி ஒரு அட்வைஸராக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் மேம். உங்களை வந்து கரெக்டாக என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டால் தான் மக்களிடையே ஒரு அவேர்னஸ் இதுக்குள்ளே வரும் நிச்சயமாக. மேம், இன்றைக்கி வந்து October 9 இல்லையா, போஸ்ட் டே, அஞ்சல் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வந்து அஞ்சல் தினம் அப்படின்றது வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், அஞ்சல் தினம்ன்றது ஒரு ஒரு விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி. அது வந்து மக்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்ற ஒரு இதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு டேட்டை வந்து அஞ்சல் தினமாக கொண்டாடுறாங்க. போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் எல்லாம் இருக்குது இல்லையா, மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து தபால் நிலையத்தில் நிறையா வந்து உங்களுக்கு வந்து நன்மைகள் இருக்குது. வட்டி, நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை. எந்த பேங்க்கில் போனாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற இடத்துல தபால் நிலையத்தில் நிறையா வந்து மக்கள் வந்து இப்போ நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சென்ட்ரல் மத்திய அரசோட இதனால உங்களுக்கு வந்து நிறைய நம்பிக்கை வருது. அதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் நிறையா கூட கொடுக்குறாங்க. இப்போ வட்டி விகிதமும் கொஞ்சம் கூட தான் இப்போ தபால் நிலையத்தில். ஸோ அதுன்ற பார்க்கச்சு மாதாந்திர வட்டி விகிதம் ஒன்று இருக்குது. அதில் வந்து 6.7 மேடம், 6.7 5 years. அது நீங்கள் மாதம் 1000லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து போடலாம், பணம் போடலாம், மாதம் கட்டணும். அதுக்கெலாம் வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தவிர ஆன்லைன்லேயும் இருக்குது. பட் அது மாதிரி வந்து இப்போ அட்வைஸராக நாங்கள் இருக்கோம் இல்லையா, இப்போ எங்கள் மூலமாக நீங்கள் போனாலும் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 6.7 இந்த ரெக்கரிங் டெபாசிட் சிறு சேமிப்பு திட்டத்தில் 6.7 வந்து வட்டி தராங்க மேடம். அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸடாக போடணும் அப்படின்னா என்னது, முழுமையாக தொகை போடணும். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போடுறது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் மாதம் வந்து இந்த திட்டத்தை மாசாந்திர வட்டி திட்டம் ஒரு ஸ்கீம் இருக்குது, MISன்னு பேர். அது வந்து 7.4 உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு மாதம் வட்டி வந்துடும் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு. இந்த ஸ்கீமோட இயர் வந்து 5 வருஷம். ஸோ மாதம் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, போஸ்ட் ஆஃபீஸில் தபால் நிலையத்தை ஒரு SB அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸடாக போடுற சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அதுவும் ரொம்ப அந்த தபால் நிலையத்தில் உங்களுக்கு கம்மியான அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுவும் 500 ரூபா.
நீங்கள் பேங்க்லாம் போனால் 1000 2000 போடுறீங்க. இந்த தபால் நிலையத்தில் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த தபால் நிலையத்தில் 500 ரூபா வச்சு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு செக் அக்கௌண்ட் என்ன, ஏடிஎம், நெட் பேங்கிங் எல்லா ப்ரொவிஷனுக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எதுக்குன்னா இந்த சேமிப்பு வங்கி மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் 500 ரூபா கொடுத்து அதில் இந்த வட்டியெலாம் உங்களுக்கு மாசாந்திர வட்டி திட்டம் உங்களுக்கு செயல்படும். உங்களுக்கு மாதம் வட்டி வர்றது, அப்புறம் வருஷாந்திர வட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாத வட்டின்றது உங்களுக்கு 5 வருஷத்துக்கு வரும். உங்களுக்கு அதில் போட்டால் உங்களுக்கு அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் விழுந்துடும் உங்களுக்கு அமௌண்ட்டு. நீங்கள் அதுலேருந்து எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செலவுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மகளிருக்கு மாதம் பணம் வேணும் அப்படின்றதுலாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சிறு சேமித்த தொகையை நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோ போடுறாங்களோ மாதம் உங்களுக்கு வட்டி வரும். அதுக்கு அது மாசாந்திர வட்டி திட்டத்தோட வட்டி விகிதம் 7.4. அதுக்கப்புறமா வருஷாந்திர வட்டி இருக்குது. வருஷாந்திர வட்டினா அதில் நீங்கள் 1 வருஷம் போட்டுக்கலாம், 2 வருஷம் போட்டுக்கலாம், 5 வருஷம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு மேக்ஸிமம் லிமிட் 5 வருஷம். ஸோ இதில் நீங்கள் போடுறது முதல் 3 வருஷத்துக்கு 7%மா. அதுக்கப்புறம் போடுற 4-5 வருஷத்துக்குலாம் நீங்கள் 7.5. ஸோ நீங்கள் 5 வருஷம் போட்டால் 7.5 விகிதம் உங்களுக்கு வட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அது வருஷாந்திர வட்டி. அது தவிர முதியோர்களுக்கு, சீனியர் சிட்டிசனுக்கு 8.2 விகிதத்தில் வட்டி தராங்க. அது 3 மாதத்துக்கு ஒரு வட்டி. அதுவும் உங்களுக்கு நல்ல திட்டம். 60+, 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது அப்ளை பண்ணலாம். இதுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் அதுக்கு வட்டி விகிதம் 8.82. அதுக்கப்புறமா பொன் குழந்தைகளுக்கு, அந்த சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கு அவங்க காலத்துக்கு வட்டி பசங்களை எதிர்பார்க்காம தான் உழைச்ச பணத்தை அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வட்டி வரும். உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வட்டி வரும் உங்களுக்கு. அது தபால் நிலையம் உங்களுக்கு எஸ்பி அக்கௌண்ட் இல்லையா? இந்த எஸ்பி அக்கௌண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு சின்னதாக சேவிங்ஸ் அமௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதில் விழுந்துடும். முதியோர்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அவங்க பணத்தை. ஸோ இது எவ்வளோ இது 5 வருஷம். அதுக்கப்புறம் அது முடிச்சக்கப்புறமா 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 8 வருஷத்துக்கு அதோட ஸ்கீமோட டைமிங்ஸு. ஓகேம்மா. அதுக்கு அடுத்தது ஸ்கீம் குழந்தைகளுக்கு உண்டானது. பொன் குழந்தைகளுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு SSA சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. பொன் குழந்தைகளுக்கு 21 வருஷமாக 21 வருஷத்துக்கு உண்டான அது இப்போ ஒரு வயசில் நீங்கள் பொன் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 21 வருஷத்தில் கல்யாண சமயத்தில் அவங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு 8% வட்டி. இந்த பொன் குழந்தை கல்யாணம் படிக்க வைக்கிறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும் இல்லையா? அதனால் கவர்மெண்ட் அவங்களோட நன்மை கருதி பொன் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 21 வருஷம் நீங்கள் கட்ட மாட்டான். 15 வருஷம் கட்டினா போகிறோம். அதுக்கப்புறம் 6 வருஷம் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் 21 வருஷத்தில் நீங்கள் பணத்தை எடுக்கலாம். அதுக்கு நடுவில் வேணும்னா கூட 18வது வருஷத்தில் நீங்கள் ஒரு 1/4 அமௌண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்வாசி பணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. படிப்புக்கோ காலேஜ் செலவுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சொல்லிட்டு PPF. இது செல்வ மகன் திட்டம். பையனுக்கும் அப்ளை பண்ணலாம். இது வேலை பார்க்குறாங்க இல்லையா? லேடிஸு, ஜென்ஸு, ஆண்கள், பெண்கள் யாருக்கு வேணால் இதை அப்ளை பண்ணிக்கலாமா? இந்த PPF அது 15 வருஷம் கட்டணும். 15 வருஷம் கட்டிட்டு 14 வருஷம் நீங்கள் பணம் எடுக்கலாம். அதுக்கு 7.1. இந்த ரெண்டும் பொன் குழந்தைக்கும் சரி இந்த PPFும் சரி அப்பப்போ வட்டி விகிதாச்சாரம் மாறும். ஏன்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் கொஞ்சம் மாற்றும். இப்போ இருக்கிற ரேட் இருக்காது, அப்புறம் கூடவும் ஆகும். எப்படி வேணால் இருக்கலாம். சரியா? அதனால் ஆனால் ஸ்கீம் என்னமோ 15 வருஷம் தான். ரெண்டுமே 15 வருஷம் தான். பொன் குழந்தைக்கு 21 வருஷத்தை எடுக்கலாம். பையனுக்கு அந்த 15 வருஷம் கழிச்சு முடிச்சு 16 வருஷத்தை எடுக்கலாம். அதுக்கப்புறம் KVP அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் சொல்லிட்டு 115 மாதம். அது 7.5%. நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பொன் குழந்தைக்காக. அது 9 வருஷத்துக்கு டைம் கொடுக்குறாங்க. 1 லேக்ன்றது 2 லட்சமாக மாறும். 2 லட்சம் போட்டால் 4 லட்சம் ஆகும். 5 லட்சம் போட்டால் 10 லட்சமாக மாறும். இது இந்த ஸ்கீமோட பயன்பாடு. நீங்கள் குழந்தைகள் சின்ன வயசாக தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண் மூடிண்டே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அழகாக ரெட்டிப்பு ஆகிறதுக்கு கிசான் விகாஸ் நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது தேசிய சேமிப்பு திட்டம் NSI. இதில் 7.7 கொடுக்குறாங்க வட்டி விகிதம். இது 5 வருஷம்மா. இது 5 வருஷம். அது இந்த 5 வருஷத்தில் நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? இதுதான்மா இந்த தபால் நிலையங்களில் உள்ள பயன்கள். ஓகே, சூப்பர் மேம். ரொம்ப அற்புதமாக அழகாக சொல்லிட்டீங்க. என்னென்னா இன்றைக்கி போஸ்ட் டே அப்படின்னு சொல்லும் பொழுது அஞ்சல் தினம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றத பற்றி, அதாவது சிறு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து முதியோர் வரைக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ஸ்கீமெல்லாம் எடுத்துக்கலாம், என்னென்ன ஸ்கீமில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டிங்களா? இவ்வளவு நேரமாக வேர்ல்டு போஸ்ட் டே
உலக அஞ்சல் தினம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், அண்ணா சமுதாய வானொலி, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை 25. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மல்லிகா, கலா, புஷ்பலதா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.